வெல்கம் டு சகஸ் அகாடமி. முயற்சி திருவினையாக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்களில் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றின தொகுப்பு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சட்டப்பிரிவு 32. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 3 அல்லது 4 நிமிடங்கள் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி பேராணை. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளையோ அல்லது ஆணையோ நீதி பேராணை எனப்படும். இதை நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னோம்னா கோர்ட்டு ஸ்டாம்பு போட்டு அந்த கோர்ட்டால் வெளியிடப்படக்கூடிய ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன அப்படின்னா 5 வகையான நீதி பேராணைகள் உள்ளன. உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும், இந்த 2 கோர்ட்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. எத்தனை வகையான நீதி பேராணைகள்? 5 வகையான நீதி பேராணைகள் உள்ளது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் 2மே 5ஐயும் வெளியிடக்கூடிய முழு அதிகாரம் இருக்கு. அடுத்ததாக, இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுனால இந்த உச்ச நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்தது, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மானி எதை சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இதே சரத்து 32 தான் இந்த விஷயம். டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியல் சட்டப்பிரிவு 32 என்பது இந்திய அரசியலமைப்பின் இதயமும் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் BR அம்பேத்கர் வந்து இந்த சட்டப்பிரிவு வந்து வர்ணிச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவர் வர்ணிச்சிருக்காருன்றது பின்னால வரும். அந்த அந்த நீதி பேராணை மொத்தம் 5 வகையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த நீதி பேராணையத்தை அவர் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த 5 நீதி பேராணை என்னன்றதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து இது பாதுகாக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அவர் பார்த்து யாரவனாலும் கைது பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் முடியாது. அப்படி சட்டத்திற்கு உட்பட்டு அவர் ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்காரு, ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, அல்லது குற்றம் நடக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பின்னணி இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக வேணா அவரை கைது பண்ணலாம். சட்டத்திற்கு புறம்பா கைது பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது சொல்லுது. அடுத்தது, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒருத்தர் விஏஓவோ ஒரு தாசில்தாரோ ஒரு RITO ஒரு மனுவை போய் கொடுக்குறாரு. அந்த மனுவுக்கான நடவடிக்கை, செயல் நடவடிக்கையாக இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கலை. அவங்க அதை ரொம்ப காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ கோர்ட்டு மூலமாக அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த விஏஓவோ அல்லது RIயோ அல்லது தாசில்தாரோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, இந்த இடைவெளிக்குள்ள அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கட்டளையிடுற அந்த பேராணைக்கு பேர் தான் மேண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 3வதா நம்ம பார்க்க போற இது பிராகிபிகேஷன் அப்படின்றதுக்கு தூய்மையான தமிழ் சொல் தடை அப்படின்றது அர்த்தம். தடையுறுத்தும் நீதி பேராணை. இது வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையுறுத்தும். எதை தடையுறுத்துது அப்படின்னா ஒரு கோர்ட்டை தடையுறுத்துது. இது அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிறோம். தடையுறுத்தும் நீதி பேராணைனா ஒரு கீழமை நீதிமன்றம் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தன்னோட எல்லை வரம்பை தாண்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து அதை தடை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிகேஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்தது, ஆவண கேட்பு பேராணை. கேட்டுன்னு போட்டிருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஆவண கேட்பு பேராணை அதுக்கு பேரு. அதை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை. அதாவது உயர் நீதிமன்றம் அந்த பர்டிகுலர் ஆவணங்களை வந்து கேட்டு நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து ஆணையிடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஆவண கேட்பு
பேராணை. இதுவும் வந்து ஒரு கோர்ட் வந்து கீழ் இருக்கக்கூடிய கோர்ட்டுகிட்ட கேட்கக்கூடியது. இப்போ உயர் நீதிமன்றத்திட்ட ஒரு கேஸ் சார்பாக கேட்குறாங்க அவங்க, அந்த ஆவணங்களை வந்து நீங்கள் வந்து திரும்ப இந்த எங்களுக்கு அனுப்புங்க அல்லது இந்த உரிய அதிகாரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஆவண கேட்பு பேராணை. அடுத்ததாக 5வது நீதி பேராணை என்னன்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை, குவா வாரண்டோன்னு சொல்லுவாங்க. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட அந்த வீடியோ பதிவு முடியுது. இது உங்கள் சகாஸ் அகாடமி. இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராம் லிங்க் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகள் வந்து ஒவ்வொரு வினாக்கள் கேட்ட வினாக்களின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு தொகுப்பாக நம்ம சேனலில் போட இருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட தொகுப்புலேருந்து சந்திக்கலாம். நன்றி.